வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது உங்கள் நீலமலை அன்பில். இன்றைக்கு நாம் நகர்வள பகுதியில் முதலாவதாக பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு சமத்துவம் பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று நீலகிரி மாவட்டம் உதகை தாவரியல் பூங்காவில் வைத்து சிறப்போடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு கடமை வீரர் க. ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய அருணா அவர்களும் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் அவர்களும் உதகை நகரமன்றத்தினுடைய துணை தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளருமான இளைஞர் பட்டாளத்தின் தளபதி ரவிக்குமார் அவர்களும் பொன்தோஸ் அவர்களும் ஜார்ஜ் உதகை நகராட்சியினுடைய திட்டக்குழு தலைவர் போன்றோர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியிலே இருக்கின்ற சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தை சுற்றி பார்க்க வந்ததை சுற்றுலாத்துறை அமைச்சர் கடமை வீரர் க. ராமச்சந்திரன் அவர்களும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய அருணா அவர்களும் சுற்றுலா பயணம் எப்படி இருக்கிறது, நீலகிரி மாவட்டம் சுற்றுலாவுக்குரிய தரமாக இருக்கிறதா என்றெல்லாம் விசாரித்து வருகின்ற வழி எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அவரிடத்தில் பொறுமையோடு கேட்டு இன்னும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு சுற்றுலா மையப்படுத்துவதற்கான பண்டுகளை தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்ப்பதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்ததாகவும், இதில் நீலகிரி மாவட்டத்தினுடைய பாரம்பரிய நடனமான படுகா நடனம், உலக புகழ்பெற்ற நீலகிரி மாவட்ட படுகா இன மக்களுடைய நடனம் சிறப்போடு இங்கே பாடல் ஒலிக்க நடனம் ஆடப்பட்டது. இதில் ஆண்களும் பெண்களும் சுற்றுலா பயணிகள் என பலரும் ஆடி மகிழ்ந்தார்கள் என்றும், இந்த நிகழ்ச்சி சிறப்போடு அமைந்ததாகவும், இறுதியாக சமத்துவம் பொங்கல் நடைபெற்றது என்றும், இதில் நீலகிரி மாவட்ட ஆதிவாசி இன மக்கள், தொதவர், கோத்தர், படுகா இன மக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை வைத்து சிறப்பித்ததாக நமது செய்தியாளர் முனவர் ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்கள் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீதோடு இணைந்து படம்பிடித்து நமக்காக வழங்கியிருக்கிறார். நம்ம அரசாங்கத்தில் தலைவர் வந்து அடுத்து டெவலப்மெண்ட் பார்த்துருக்காங்க. இன்னும் நல்ல பண்ணுறோம், டெவலப் பண்ணுறாங்க. நான் பேசியிருக்காங்க. வந்து இன்னும் கொஞ்சம் நாடு நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக மாறி மாதிரி பண்ணணும். சுற்றுலாத்துறை நிறைய இடத்துல நூற்றில் கிட்டத்தட்ட இப்போ 100 கோடி ரூபாய் வேலை ஃபோட்டோஸ் பார்க்கலாம் நிறைய பண்ணிட்டு. இதில் வந்து இது குழந்தைங்க விளையாடுறதுக்கு சாகச இந்த கயிறு மேலே போகிறது, சைக்கிளிங் போகிறது, கயிறு மேலே நடக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுறோம். நிறைய வாங்க, அடிக்கடி வாங்க. கிளைமேட் பிடிக்குதான். சிஎம் ப்ரோக்ராமில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரே டான்ஸில் கொஞ்சம் அகலம் அகலம்
பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக இந்த பொங்கல் திருவிழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று கொண்டிருக்கு. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம மக்கள் இருக்கும், இன்னொன்று மிருகங்கள் இருக்கும். நம்ம பொதுவாக 2வது நாள் மாட்டு பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவோம். பல்வேறு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு ஓட்டுறது, இல்லை அந்த வண்டி ஓட்டுறது, இல்லை ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பல விதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பட் நீலகிரி மாவட்டத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக நம்ம மிகவும் நேசிக்கின்ற அந்த யானை பொங்கல் அப்படின்னு ஒன்று செஞ்சோம். நேற்று மிகவும் நல்லா இருந்தது. நானும் முதல் வாட்டி அதை பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மாதிரி நீலகிரி மாவட்டத்துக்கு பல்வேறு தனித்துவ தன்மைகள் இருக்கிறது. நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, நம்ம மக்கள் தோட மக்கள் நிற்கிறாங்க. அந்த மாதிரி பல்வேறு தனித்துவமான சிறப்புகள் அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி சிறப்புகள் தனித்துவமாக என்னென்ன இருக்கோ, அந்த என்னென்ன கல்ச்சர் இருக்கோ, பண்பாடு இருக்கோ, அதை நம்ம கட்டி காத்து அதையும் ஒருங்கிணைந்து ஒன்றாக இருந்து செலிப்ரேட் பண்ணோம். இது மட்டும் தான் நம்மளோட ஆசையாக இருக்குது. இதை முன்னிட்டு அனைவருக்கும் என்னோட பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் என்ற கணியன் பூங்குன்றனார் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த 3-4 தினங்களாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பொங்கல் விழாவை மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று உதகை நகரில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூங்காவில் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமாகவும் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் இன்றைய தினம் மிக விமர்சையாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து அதை தலைமையேற்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். எத்தோடு நகர் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.